சூடான தோசைக்கல்ல காப்பி தூள் போட்டால் இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொரு டிப்ஸாக போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன இவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுக்கு பேர் தான் வந்து கிளிசரிங் அப்படிம்பாங்க. இது வந்து நிறைய வந்து மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்கும். விலையும் வந்து 15லேருந்து 17 ரூபாய்க்குள்ள தான் இந்த குட்டி டப்பா இருக்கும். இது வந்து நல்லா வந்து திக்காக இருக்கும். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து காஸ்மெட்டிக்கில் வந்து இந்த கிளிசரின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் விண்டர் சமயத்தில் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கும் கிளிசரினை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா மாய்ஸ்சரைஸாக வந்து ஸ்கின் வந்து இருக்கும். இதை வந்து நம்ம வாங்கி வச்சுருப்போம். விண்டர் சமயத்தில் வந்து நிறைய வந்து ஸ்கின்ல வந்து வெடிப்பாகாமல், உதடெலாம் வெடிப்பாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வாங்கி வச்சுருப்போம். ஆனால் வந்து அந்த ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருவோம். அது வந்து எக்ஸ்பைரி டேட்டும் ஆயிரும். அப்படி வேஸ்ட்டாக இருக்கிற அந்த கிளிசரின் வச்சு சூப்பரான டிப்ஸ் வீடியோ இருக்குது, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டன் வந்து கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரே ஒரு ட்ராப்ஸ் மட்டும் கிளிசரின் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லா திக்காக இருக்கும் அந்த கிளிசரின்னு. இப்போ எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து மரக்கதவு இல்லைன்னா மர ஜன்னல் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்கின சில வருஷங்கள் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் வருஷங்கள் ஆக ஆக வந்து அப்படியே ரொம்ப வந்து டல் அடிச்சிடும். அப்போ வந்து இந்த கிளிசரினை வந்து நீங்கள் வந்து கதவில் வந்து தடவி பார்த்தீங்க அப்படின்னா, வார்னிஷ் பண்ண மாதிரியே வந்து உங்கள் கதவு வந்து நல்ல பளிச்சுன்னு புதுசு போலவே இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பார்க்கக்கூடிய டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிளிசரின் வந்து கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். இப்போ எதுக்காக எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ் ஸ்டவ்வை வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். அந்த பாலிஷ் வந்து இருக்காது, அந்த நல்லா வந்து பளிச்சுன்னு கண்ணாடி போல் இருக்காது. அதுக்கு வந்து இந்த கிளிசரின் வந்து கொஞ்சோண்டு நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வை கொஞ்சோண்டு போட்டு லைட்டாக வந்து மேலே அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா புதுசு போலவே இருக்கும். அது இதே மாதிரி கிளாஸ் கேஸ் ஸ்டவ்வாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரியே வந்து நம்ம ஃபேஸ் கூட தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கிளிசரிங்க்கு அவ்வளோ ஒரு மேஜிக் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸையும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கேஸை வந்து நல்லா தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் வந்து இதை அப்ளை பண்ணி நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்கக்கூடிய தேர்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூடான தோசைக்கல்ல நான் கொஞ்சோண்டு வந்து காப்பித்தூள் போட்டிருக்கேன். எதனால் நான் காப்பித்தூள் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து கொசுக்கள் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து மாதக்கணக்கில் வந்து நிறைய வந்து இந்த லிக்விடுக்கே வந்து செலவு பண்ணுவோம். அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லதும் கிடையாது. நுரையீரலில் வந்து நிறைய பாதிப்பு ஏற்படும். அவ்வளோ வந்து கெமிக்கலான ஐட்டம் லிக்விடை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது குழந்தைகளுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப கேடு வந்து விளைவிக்கும். இப்போ வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த பொருளை வச்சு நீங்கள் கொசு வெரைட்டியாக வந்து பயன்படுத்தலாம். அது எப்படின்னா பார்க்கலாம். இப்போ வந்து தோசைக்கல்ல சூடாக இருக்கும்போது நான் வந்து காப்பித்தூளை போட்டிருக்கேன். காப்பித்தூள் போடும்போது நல்லா வந்து அந்த காப்பித்தூள் வந்து நல்ல புகை வரும், நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அது வந்து ஒட்டவும் ஒட்டாது. அதோடைய வந்து நான் வந்து ஒரு பிரியாணி இலையை வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட வந்து 2 லவங்கம் போட்டிருக்கேன், கிராம்பு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் தோசைக்கல்ல போட்டு நல்லா வந்து சூடாக்கணுன்னு எல்லாமே சேர்ந்து ஒன்று போல் வந்துடும். நீங்கள் வந்து லாஸ்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல வந்து எதுவுமே வந்து ஒட்டியே இருக்காது. எல்லாமே வந்து அந்த ஸ்பூன்லேயே ஒட்டிட்டு வந்துடும். பாருங்கள், அந்த அந்த ப்ரூவோட இந்த இயற்கையாக கிடைக்கிற அந்த கிராம்பு, இந்த பிரியாணியோட மனம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் வீடு ஃபுல்லாக. இப்போ இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி வந்து டிப்ஸாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். கொசு வெரைட்டியாகவும் பயன்படுத்த போகிறோம். இப்போ பாருங்கள், தோசைக்கல்ல எதுவுமே ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா. இப்போ வந்து தோசைக்கல்லை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ உங்கள்கிட்ட வேஸ்ட்டான ஏதாவது டம்ளர், கப்பு எது இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக்கை தவிர. அப்படி ஒரு கப்பு தான் இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நான் என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த காப்பித்தூள், அதுக்கப்புறம் வந்து பிரியாணி இலை, அதுக்கப்புறம் கிராம்பு, இந்த 3ஐயும் நான் உள்ளே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை ரூமுக்கு வந்து செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல, அளவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. இதோடைய வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேங்காய்க்கு பின்னாடி வச்சுருப்போம் பாருங்கள், அந்த தேங்காயோட அந்த நார் அதுதான் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட அந்த தேங்காய் நார் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து
நம்ம வீட்டில் சாமிக்கு யூஸ் பண்ணுற சூடத்தை கூட நீங்கள் வந்து நுணுக்கி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த தேங்காய் நாரை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த காப்பி தூளை வச்சு நான் வந்து பொருத்தி வச்சேன் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா தீ பிடிச்சி அதுக்கப்புறம் நல்லா அமர்ந்துடும், நல்ல புகை வரும். இந்த புகையை வந்து உங்கள் வீடு ஃபுல்லாக நீங்கள் வந்து பரப்பி விடுங்க. இல்லைன்னா ரூமில் வைக்கணும், இதை ரூமில் வச்சுக்கோங்க ஜன்னல்லாம் சாத்திட்டு. அப்போ வந்து இந்த புகைக்கு வந்து கொசு வந்து சுத்தமாக வரவே வராது. அது ஏன் அப்படின்னா இந்த ஸ்மெல் வந்து கொசுக்கு பிடிக்காது. நீங்கள் வந்து கதவெல்லாம் சாத்திட்டு கொஞ்ச நேரம் மட்டும் ரூம்குள்ளே வச்சிங்கன்னா நல்லா புகை வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து கொசு வந்து சுத்தமாக ரூம்குள்ளே வரவும் வராது. அதுக்கப்புறம் இது அமர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா கதவை சாத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் ரூம் ஃபுல்லாக கொசுவே பக்கத்தில் வரவும் வராது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த பொருளை வச்சு நம்ம சூப்பரான வந்து ஒரு டிப்ஸ் வந்து பார்த்தாச்சு. நல்ல புகை வரும், அது வந்து ரொம்ப நேரமும் எரியும். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துல வச்சுக்கோங்க. ரொம்ப காசும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி, லிக்விடு விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, அதுவும் உடல் நலத்துக்கு அது ரொம்ப கேடு. இதேமாரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் வந்து கொசு வராமல் நீங்கள் தடுத்துக்கோங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸில் வந்து டோர் பக்கத்துலேயும் இதேமாரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே சுத்தமாக கொசு வரவும் வராது. ஃபஸ்ட்டு வந்து கதவு எல்லாத்தையும் சாத்திக்கணும், அப்புறம் வந்து விண்டோ எல்லாத்தையும் சாத்திக்கணும். அப்புறம் இந்த புகையை வந்து நீங்கள் வீடு ஃபுல்லாக பரப்பி விடுங்க. சுத்தமாக கொசு இருக்கவும் இருக்காது. ஈஸியாக வந்து நம்ம வந்து காசு செலவே இல்லாமல் ஒரு ஈஸியான ஒரு கொசு விரட்டியை வந்து ரெடி பண்ணியாச்சு. அடியில் வந்து நம்ம தேங்காய் நார் போட்டதுனால ரொம்ப நேரம் வந்து நம்மளுக்கு எரியும், புகையும் நல்லாவே வரும். அதேமாதிரி காப்பி தூள் எல்லாமே வந்து புகை தரக்கூடிய பொருள் தான். காசே செலவில்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களை நல்ல நல்ல வீடியோவோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.